சிவகங்கை அருகே ஒரு குடும்ப அட்டைதாரருக்கு வெறும் 2 ரூபாய்க்கு சொற்ப அளவு மண்ணெண்ணெய் விநியோகம் செய்யப்பட்டதாக புகார் எழுந்துள்ளது. சமீப காலமாக மண்ணெண்ணெய் ஒதுக்கீடு குறைக்கப்பட்டு வரும் நிலையில் இந்த மாதம் கொல்லங்குடி ரேஷன் கடைக்கு வெறும் 38 லிட்டர் மட்டுமே வழங்கப்பட்டதால் அதை 950 அட்டைதாரர்களுக்கு பிரித்து தலா 50 மில்லி மட்டுமே வழங்கப்பட்டுள்ளது. மண்ணெண்ணெய் 50 மில்லி எதுக்கு அந்த மண்ணெண்ணெய் ஊத்தணும்? நிப்பாட்ட வேண்டியானே, நிப்பாட்டம்னு சொல்லி பேசிவிட்டு மறுபடியும் வாங்கிக்கிட்டு இருக்காங்க. அது எதுக்கு இந்த மண்ணெண்ணெய் நிப்பாட்ட வேண்டியானே? எதுக்குதான் ரேஷன் போடுறானே தெரியல. 50 மில்லி மண்ணெண்ணெய் வாங்கி நீங்க என்ன பண்றீங்க? அதை ஒன்றும் பிரயோசனம் இல்லை தாங்க. நான் போய் என்ன அடுப்புக்கு ஊற்ற முடியல, ஒரு விளக்கு ஏற்ற முடியல, ஒன்றும் பண்ண முடியல. இதுக்கு முன்னாடி எவ்வளவு மண்ணெண்ணெய் உங்களுக்கு கொடுத்தாங்க? முன்னாடி நிறைய கொடுத்தாங்க, இப்போ 200 கொடுத்தாங்க. இப்போ அதுக்கு இப்போ 50 கொடுத்துட்டாங்க. இன்னைக்கு இப்போ கிராமத்தில் அழகா ரேஷன் கடையில் கரெக்டாக எல்லாமே கரெக்டாக போடுவாங்க. இப்போ வர வர சரியான முறையில் பருப்பு சேரலை, ஆயில் சேரலை. அதாவது நேற்று ஒரு 50 கூட இல்லை மண்ணெண்ணெய். அந்த மண்ணெண்ணெய் எதுக்கு தான் ஊற்றணும்? ஜனங்களுக்கு எதுக்கு? அந்த நிப்பாட்டிடலாம், மண்ணெண்ணெயை சுத்தமாக நிப்பாட்டிடலாம். என்ன ஜனங்கள்லாம் சேர்ந்தாங்கன்னா அசிங்கமாக போயிடுமேன்னு நான் தான் அதை சொல்லிட்டு போனேன். அவர் அதிகாரி போடுறவர் என்ன செய்வாருங்க சார்? மக்களுக்காக நீங்கள் மேலிடத்துல இருந்து மக்களுக்காக என்ன கரெக்டாக செய்யணுமோ அதை செஞ்சால் நல்லாயிருக்கும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.